அது ரெண்டே ரெண்டு விஷயத்தில் தான். ஒன்று விலைவாசி, இன்னொன்று கைபேசி. இந்த கைபேசி கை அடக்கத்தில் இருக்க வச்சுட்டு பார்த்தா, அதாவது பல்லு இல்லாதவனை கூட பார்த்துடலாம் நாட்டில், செல்லு இல்லாதவனை பார்க்கணும். அப்படி அநியாயத்து. நாளைக்கு முதல் செல்லு வாங்கிட்டு பஸ்ஸில் உட்காந்து அப்படின்னு எடுத்து ஆவலாக பார்க்குறேன். பின்னாருந்து ஒருத்தன் சொல்கிறேன், பெரிய செல்லு, அதே பிச்சைக்காரன் கூட வச்சிருக்கான்ல அப்படின்ட்டார். அப்போ என்ன அவன் பிச்சைக்காரன் சொல்கிறானா என்னன்னு தெரியல. என்ன காரணம்னா அலால். ஆனால் பேசுகிற விதத்தை பாருங்களேன். காதலி தன்னுடைய காதலின்னு ஃபோன் பண்ணுறான் நைட் 11 மணிக்கு. ஏய் ரவி, இன்னைக்கு எங்கள் வீட்டில் யாருமே இல்லைடா. ஆஹா சூப்பர் சபாஸ் அப்படின்னு சங்குன்னு குளிச்சு பாத்ரூம்ல குளிச்சுட்டு பவுடரை போட்டு டூவில் எடுத்து குப்பு குப்பு குப்புன்னு வந்து 12 மணிக்கெலாம் வீட்டில் நின்ட்டான். பார்த்தா வீடு பூட்டி கிடக்கு. என்னடி வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லி வீடு பூட்டிருக்கு. அதான் சொன்னேடா வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லி. இவளும் சேர்ந்து போயிருந்துருக்கா. அப்போ எப்படி குழப்பிட்டு போயிருக்கான்றதே நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். பின்னிறது பேச்சு. இன்னொருத்தன் இதை விட கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. சிங்கத்தில் உட்காந்து இப்படி போன காதில் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன் 1 மணி நேரமா. அந்த ஏரியாவே பயந்துட்டாங்க. எப்போ அவன் சிங்கத்தோட கொடூர மிருகத்தில் உட்காந்துருக்கான். குழந்தைகள் கழிச்சு போதுங்க என்னன்னு கேளுங்க. ஹலோ இங்கேருந்தே கேட்டாங்க, என்னங்க என்ன செல்ல காதில் வச்சு நீங்கள் சிங்கத்துக்கு எங்களுக்கு பயமாக இருக்கு. ஃபோன் பேசுறீங்க நண்பருக்கு, அவன் தான் லைன்லேயே வெயிட் பண்ணு அப்படின்டா. லைனில் சிங்கம் இப்போ அதுக்காக லைனே கூப்பிட்டு வந்து அதில் வெயிட் பண்ணியிருக்கான்னா எவ்வளோ அளவுக்கு அறிவு வளர்ச்சியாக போயிருக்கான்னு பாருங்க. அதெல்லாம் பயந்து சாப்பிட்டு. காரணம் முன்னாலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மஞ்சள் கயிறை போட்டு அதில் தாலியை தொங்க விட்டுருப்பாங்க. இன்றைக்கி ரேசை புழுக்கயிறை தொங்க விட்டு அதில் செல்ஃபோனை தொங்க விட்டுருக்கு எல்லாரும். நான் ஒரு அம்மாட்டுக்கு நேமா தாலி கூடிய காணா செல்லை தொங்க விட்டுருக்கேன், அதை விற்று தாண்டா இதே வாங்கினேன் அப்படின்ச்சு. போயிடுச்சு. அதனால் அவன் யாரையும் குறவும் சொல்லக்கூடாது. பிறந்த பையன் நர்சிட்ட வந்து செல்ஃபோன் வாங்கியிருக்கான். எதுக்குடா? கடவுள்கிட்ட ஒரு நன்றி சொல்லணும், வந்து சேர்ந்துட்டே ஒழுங்கா அப்படின்னு சொல்லி அவர் அங்கே கொடுக்குறாரு. அவுட் கோயிங் இல்லாமல் பேசுகிறது கூட நம்ம தமிழ்நாட்டில் பிக்சர் வாங்கி. இது ஒரு விஷயம். அதெல்லாம் இன்னொன்று நம்ம தமிழர்கள் ரொம்ப மகிழக்கூடிய விஷயம் விருந்தோம்பல். வள்ளுவர் சொல்வார், வந்த விருந்தினரை வரவேற்று விட்டு அடுத்து வரப்போகிற விருந்தினருக்காக காத்திருக்கிற குடும்பங்களில் தான் புண்ணியம் தலைக்கேற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. மயம் கூட அப்பாட்ட கேட்டேன், அப்பா இந்த காக்கா கத்துனா விருந்தாடியெல்லாம் வீட்டுக்கு வருவாங்களாமே, அப்புறம் எது கத்துனா இந்த விருந்தாடிலாம் போவாங்க? உங்கள் அம்மா 10 நிமிஷம் கத்துனா போதும், வந்து வீடை விட்டு மட்டும் போக மாட்டேன், ஊரை விட்டே போய் வாங்கிடா அப்படி கத்துவா. ஏன்னா குழந்தையோட பேசி பாருங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். குழந்தைகள் தினம் மட்டும் கொண்டாடுகிறமே ஒழிய குழந்தைகள் எந்த வீட்லையும் கொண்டாடணும் கிடையாது. 7 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு சாயந்தரம் 10 மணிக்கு வந்ததுக்கு எவன் எத்தனாவது படிக்கிறான்னு கூட தெரியாது. அப்படி இருக்குது. அதுக்காகத்தையும் குழந்தையோட பேசி பார்த்தா அவ்வளோ அழகாக பேசுவாங்கன்றக்கா சொல்கிறது. வீட்டுக்காரம்மா சொல்லுது, எங்கே சித்திரை திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு, எங்கெங்க பையனை காணாம போய் அந்த மைக் செட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க. சும்மா ரெடி, நாங்கள் அனௌன்ஸ் பண்ண தான் போனேன், அவங்க மைக்கை காணாம அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு இடங்கள்லாம் குடாக்குன்னா இந்த முட்டாளை வச்சு சொல்கிறது. நகைச்சுவை எப்போ அதிகரிக்கும் அப்படின்னா ஒரு நண்பரோட சேரும்போது இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நகைச்சுவை உணர்வோடு பேசுகிறோமோ அதை கேட்குற அளவுக்கு அவன்கிட்ட அந்த ஆற்றல் இருந்தால் தான் ரொம்ப செய்க்கு நகைச்சுவை. அது சில இடத்துல ரொம்ப குதர்க்கமாக நடக்கும். நான் நண்பரை கூப்பிட்டேன், டேய் குமார், நாளைக்கு 7 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வாடா, மண் வெட்டி கடப்பாறை கம்பி தட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வா. எதுக்குடா உங்கள் வீட்டுக்கு? இல்லை, நாளைக்கு செடி ஒடி மரம்லாம் வைக்கலாம்னு பார்க்குற வீட்டில். அதுக்கு எதுக்குடா நான் மண் வெட்டியும் கடப்பாறை எடுத்துகிட்டு வரணும்? நீதாடா கூட இருந்தே குழி பறிப்ப. கூட இருந்து குழி பறிப்புன்றது நம்ம 360 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் இவ்வளோ ஆழமாக யோசிச்சிருக்கேன். இன்னும் இதை விட ஒருத்தன் செஞ்சான், சொந்த அக்காவை கிணத்துல தள்ளிவிட்டு கொண்டு விட்டான். என்னடான்னு கேட்டு போலீஸ் தேடி விடுறா. நீ ஏன் அக்காவை கிணத்துக்குள்ளே தள்ளி விட்ட? எங்கள் அப்பாட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி பார்த்தேன். கொஞ்சம் போடா, உங்கள் அக்கா ஒரு இடத்த தள்ளி விட்டுட்டு அப்புறம் உனக்கு பண்ணுவாங்க. தள்ளி விடுறது தென் மாவட்டத்து பக்கத்தில் இன்னொரு ஆள் கட்டி கொடுக்குன்னு அர்த்தம். இவன் தள்ளி விட்டேன் தான் தெரியும், பாங்கணத்தில் தண்டு கொண்டுருக்கானியா. ஆனால் ஆழமாக யோசிக்கிறோமா. காரணம் ஒரு விஷயம் வரும்போது நகைச்சுவை ரொம்ப மெருவிடும். இன்னொன்று முட்டாள்கள் வச்சு நிறையா விஷயம் சொல்லிக்கிட்டு இருப்போம். அதான் வீட்டுக்காரம்மா கேட்குது, வீட்டுக்கார என்னங்க நானும் பார்க்குறேன் ஒரு 2 மணி நேரமாக எனக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க, என்னத்தை தான் தேடுறீங்க, கண்ணாடி போட்டாச்சும் தர கண்ணாடியை தாண்டி தேடிக்கிட்டு இருக்கீங்க, நீ ஒருத்தி, நீ ஏதாச்சும் பெரிய கருத்தை சொல்லுவோம் பேசாமல் இல்லை அது நடக்கும். அப்புறம் குருநாதர்கிட்ட ஒரு சிஷியம் கேட்டார், குருநாதரே நேற்று கனவுல நான் கடலை உருண்டை சாப்பிட்ற மாதிரி கனவு வந்தேன். அட பாவி, நீ தான் உத்தராசக்கோட்டை திண்டதா? உத்தராசக்கோட்டை திண்டுட்டு கனவு வாண்டானாமியா. இப்போ எப்படி நடக்கும்? காரணம் ஒரு நல்ல நகைச்சுவை பார்த்து சிரிக்கிறது உண்டு, சண்டையை பார்த்தே சிரிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கு. நான் எம்ஜிஆருடைய 136 படத்தில் 100 படத்தை பார்த்துட்டேன். ஆனால் அவருடைய சண்டை காட்சியிலும் பயங்கரமாக சிரிப்போம். என்ன அப்படின்னா முதல் சீனை எம்ஜிஆருடைய ஓப்பனிங் சீன் எப்படி இருக்குன்னா, கதவு திறந்துருக்கும், சன்னல் உடச்சிக்கிட்டே வருவார், அந்த வாசல் வழியாக உள்ளே போகலாம், அது செய்யவே மாட்டார். அதே போல் டவுனுக்குள்ளே அந்தண்டி ஆலமரம் அவர் வீட்டுக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த ஆலமரத்தில் ஏறி விழுதில் வந்து 13 கிலோமீட்டர் அந்த விழுது போகிறதெல்லாம் அவருக்கு மட்டும்தான் அப்படி ஒரு ஆலமரம் அமைஞ்சிருக்கும். போய் டம்முட்டு மாடிப்பில்லை ஊச்சி மாடிப்படிக்கு போகிறதுக்கு படி இருக்கும், அது போக மாட்டார். மொட்டை மாடிக்கு 4 ஆளை விழுந்து குச்சி சரி இறங்கி வரும்போதாச்சும் இந்த படிக்குள்ள வருவான்றாலும் வரமாட்டார். அந்த சைடில் வந்து தடுப்பு சோறு இருக்கும், அதில் சர்ன்னு இறங்கி வருவார். இறங்கி வந்து முன்னுக்கு எப்படி இருப்பார், வில்லனை நேருக்கு நேரம் ஏற்றாமல் மேலே மின் விளக்கு இருக்கும், அதில் ஏறி போய் வந்து எத்தனை தட்டிக்கு அவன் கூறுவட்டமாக நின்றுக்கிட்டே இருப்பான் பாவம். இது வந்து கேட்டு எல்லாருக்கும் ரசிப்போம். இன்னொரு விஷயம், எம்ஜிஆர் வந்து இந்த இடத்த அடிப்பாங்க, இடுப்புலாம் அடிச்சிருப்பாங்க, ஆனால் இங்கே தான் ரத்தம் வரும்.
இதெல்லாம் வந்து ஒரு ஆளுக்கு வைக்கக்கூடிய நகைச்சுவைக்காக வைக்கக்கூடிய விஷயம். என்ன ஏன் தனியாக கைதிட்டுறீங்க? சரி, இப்போ எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா, சார் மட்டும் சிரிக்கல. அது என்ன காரணம் தெரியுமா? பக்கத்தில் ஒய்ஃப் உட்காந்துருக்கனால. சிரிக்க முடியுமா மனுஷன்? சிரிச்சான்னு என்ன ஆகும்? கோவட்டில் ஒரு குத்து உனக்கெல்லாம் சிரிப்போம் முகர கட்டி, இதெல்லாம் பொழைச்ச வளர்ப்புக்கு உனக்கு மீச ஒரு சிரிப்புனா அவர் என்னைக்கு பாவம் சிரிக்க முடியும்? காரணம் எவ்வளோ பெரிய சபையும் 400 பேர் இருக்க இடத்துல 399 பேர் சிரிச்சு ஒரு ஆள் மட்டும் சிரிக்காத இருக்கான் பாருங்களேன். அவன் இந்த 399 பேர் மாற்றி விட்டுருவான். நல்ல கக்கன்னு சிரிக்கல எட்டி இப்படி பார்ப்பான். அவன் என்ன கொலகாரனா? அவனை இங்கிட்டு ஒருத்தன் செய்ய இவனை இப்படி எட்டி பார்க்குறது. அப்படியே பூரா அந்த சபையே மாற்றி எல்லாரும் கிணப்பில் ஆக்கி விட்டு அவன் மட்டும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டான். கடைசியில் நடக்கு. ஏன்னா அந்த சினிமா பார்க்கும்போது அப்படித்தான். ஒரு நல்ல காமெடி சீனில் ஒரு ஏரியாவே சிரிப்பாங்க. கேட்க ஏன்னா அவங்களாம் சிரிக்கிறாங்க, சும்மாரா அடுத்த சீன் நம்மளாம் சிரிப்போம்டா அப்படின்னு இவங்க சண்டையில் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பழிக்கு பழி வாங்குற சிரிப்பமாக வாங்க முடியும்? அதுக்காக சொல்கிறது. அதனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ஒவ்வொரு வாரமே உங்களை மகிழ்விக்கிற மட்டுமே எங்களுடைய நோக்கம்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லுவோம். எப்பவுமே நம்ம தமிழரில் ஒரு நகைச்சுவை சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்கிறது தான் மரபு. அதுக்காக சொல்கிறது. ஒரு விவசாயி இப்படி நடந்து போனவர் கால் தவடி கிணத்துல கேணியில் விழ போயிட்டார். விழ போகிற நேரம் ஆளை விழுத பிடிச்சிட்டார். ஆளை விழுதவர் பிடிக்கிற அந்த அதிர்ச்சியில் அங்குள்ள தேன் கூடு களைஞ்சி தேனெல்லாம் அப்படி தலையில் கொட்டிக்கிட்டு இருக்கு, கால்கை எல்லா இடத்துலையும் ஆஞ்சிக்கிட்டு இருக்கு. கீழே அந்த விழுத விட்டார்னா முதல்ல கேணிக்குள்ளே இருக்கு. வாயை பிளந்த மாணிக்க எப்படா விழுவோம் சாப்பிடுவோம். சரி, இப்போ விழுத விட்டானா முதலைக்கு பலி ஆயிடுவான். சரி, சைடில் பிடிச்சி ஏறுன்னு பார்த்தா இங்கிட்டு நாகப்பாம்பு விஷப்பூச்சிகள்லாம் சைடில் இருக்குது. இந்த சூழ்நிலைக்குள்ளே இக்கட்டான சூழ்நிலை. விட்டோம்னா இங்கே விழுந்துருவோம், இல்லாட்டி மேலே போனோம்னா தேனீக்கள் கொட்டிடுவோம், சைடில் போனால் பாம்பு கருணாகம். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த தேன் கூட்டிலேருந்து ஒரு துளி அப்படியே நாக்கில் பட்டுச்சு. அதை அப்படி சுவைச்சிட்டு ஆஹா என்ன இனிப்பு அப்படின்னா. இவ்வளோ சிரமங்க மத்தியிலும் தேன் துளியை வாழ்ந்து ரசிக்க பழகினது எப்படின்னா, கீழே விழுந்தா முதல்ல வந்து இந்த சமுதாயம் மாதிரி எப்போ நம்ம விழுந்தாலும் நம்மளை கவுறதுக்கு முழுங்குறதுக்கு சமுதாயம் தயாராக இருக்குது. இந்த தேனீக்கெல்லாம் பறந்துக்கிட்டு நம்மளுடைய சொந்தங்கள் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கும்போது நம்மளை அப்படியே பிச்சு பிடுங்கிறது. சைடில் உள்ள இப்படி நிறையா விஷயம் சொல்கிறது. இவ்வளோ மனித வாழ்க்கை என்பது அது மாதிரி சொல்லுவாங்க. மனித வாழ்க்கை பல்வேறு போராட்டங்களுக்கும் பல்வேறு கஷ்டங்களுக்கு இடைப்பட்டது. அந்த தேன் துளியாவை ரசித்த மாதிரி வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் சிரிப்பு ரசிச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை